அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே வேளையில் எதுக்காக இந்த ஜெபம்? நிறைய போதகர்கள் சொல்லுகிறத கவனித்து பார்க்கும் பொழுது, ஜெபங்கிறது என்னமோ ஆண்டவருக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப வல்லமையாக செயல்படுறதுக்கு நீங்கள் நிறைய ஜெபத்தை அனுப்புனா தான் அவரால் செயல்பட முடியும். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் கிரியை செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குறாங்க. அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ நம்ம சிரமப்பட்டாகிலும் கொஞ்சம் நிறைய நேரம் ஜெபம் பண்ணிவிடுவோம். அதனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் வாங்கி வச்சுட்டு நிறைய வல்லமையாக செயல்பட முடியும். நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கை ஏன் நடக்கலைன்னா, நம்ம போதுமான அளவு ஜெபம் பண்ணலை. அதனால் நிறைய ஜெபத்தை ஏதாவது கஷ்டப்பட்டாவது நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி போய்ட்றாங்க. ஆனால் உண்மையில் ஜெபங்கிறது யாருக்குன்னா, தேவனுக்கு அல்ல, நமக்கு தான். ஜெபங்கிறது எதுக்கு ஜெபம் பண்ணோம்? நமக்கு தான் ஜெபம் பண்ணோம். அதாவது நமக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் என்கிறடைய பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய உறவை நாம் உறுதிப்படுத்தி அந்த உறவை அனுபவிக்கிறோம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறது. ஜெபம் என்பது தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது. ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொட்டி தீர்க்கிறது. இதனால் நாம் தேவனை நமக்குள் உணரவும் தேவ ஐக்கியத்தை பெறவும் வாய்ப்பு ஏற்படுது. அதனுடைய விளைவு தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். இந்த மாதிரி நாம் ஜெபம் பண்ணி நம்முடைய இருதயத்தை ஆண்டவரோடு இணைத்து கர்த்தருக்கு இசைந்தவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட முடியும். வெறுமனே நாம் ஜெபத்தை மட்டும் நல்லா பண்ணிக்கிட்டு உண்மையான உறவை அனுபவிக்கலைன்னா, நிறைய பேர் அந்த ஜெபம் நிறைய நேரம் பண்ணிடணும், அதில் கவனம் செல்ல. நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், அவசியம். நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் ஜெபத்தினுடைய நோக்கம், ஜெபிக்கின்ற அந்த செயல் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள்ள அதிகமாக நம்ம உணர வேண்டும். அந்த நோக்கத்தோடு தேவ உறவை அனுபவிக்கணும், தேவ ஐக்கியத்தை அனுபவிக்கணும். அந்த நோக்கத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது அதுதான் அந்த ஜெபம் வல்லமையாக உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற அனுபவம். அதுக்கு பதிலாக நாம் நிறைய விண்ணப்பங்களையும் நிறைய வேண்டுதலையும் மட்டுமே வைத்து அவைகளே படித்து காட்டுறது ஜெபமாகி விடாது. இப்போ இந்த மாதிரி ஆண்டவரோடு ஒரு நல்ல தொடர்போடு ஐக்கியத்தோடு வாழும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி நமக்கு நன்மையானவைகளை செய்து இந்த விதமாக அவர் வழி நடத்த முடியும். அதற்கு பதிலாக பரலோகத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கேற்றபடி தான் நமக்கு எதாவது பதில் செய்கிறாரு. அப்படி இல்லை, ஜெபங்களை கேட்டுக்கிட்ட பதில் செய்கிறதில்ல. ஜெபம் செய்கிறதுனால நாம் தேவ உறவோடு வாழ்கிறோம், தேவ ஐக்கியத்தோடு வாழ்கிறோம், தேவ பிரசன்னத்தோடு வாழ்கிறோம். அதனுடைய விளைவாக நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகிறது, எண்ணம் பரிசுத்தமாகிறது, உணர்வுகள் பரிசுத்தமாகிறது, ஆவி பரிசுத்தமாகிறது, மனம் பரிசுத்தமாகிறது. அந்த மாதிரி பரிசுத்தமாகிறதுடைய பின்னணியில் ஆண்டவர் நம்மோடு நம்மை நடத்துகிறார். அதனால தான் டெய்லி நம்ம ஜெபம் பண்ணணும், தேவ சமூகத்தில் உறவை உறுதிப்படுத்தணும், ஐக்கியத்தை அனுபவிக்கணும். இந்த நோக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான விளைவுகளை கொண்டு வரும்.